இந்த எபிசோட நாம இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பரிமளா அண்ட் கோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஜெயராம் ஊர்வசி தம்பதி மகளான அனந்திகாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த ரவுடியான சாண்டி தொல்லை தராரு. சாண்டியின் பெற்றோரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. ஜெயராம் குடும்பத்தையும் அவ்வப்போது மிரட்டியும் வர்றாங்க. நாளுக்கு நாள் சாண்டியின் தொல்லை அதிகரிக்க ஒரு கட்டத்தில் சாண்டியை கொண்டு விடலாமா என்று ஜெயராம் குடும்பத்தினர் யோசிக்கிறாங்க. இந்த சூழலில் சாண்டி கொலை செய்யப்படுறாரு. அவர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தும் போலீஸ் அதிகாரி மிஸ்கினுக்கு ஜெயராம் குடும்பத்தினர் மீது சந்தேகம் ஏற்படுது. இதனால் ஜெயராம் குடும்பத்தினை கண்காணிக்க தொடங்குறாரு. இதற்கிடையில சாண்டியின் நண்பரும் அம்மாவும் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க. அதேவேளை ஜெயராம் குடும்பத்தினையும் ஒரு சிக்கல் சூழுது. சாண்டியை கொலை செய்தது யார்? ஜெயராம் குடும்பத்தை சூழ்ந்த சிக்கல் என்ன ஆனது? ஜெயராம் தனது குடும்பத்தினை காப்பாற்றினாரா இல்லையா? இதான் அந்த படத்தோட மீதி கதை. பரிமளா கதாபாத்திரத்தில் ஜெயராமின் நடிப்பு அடாவடின்னு சொல்லலாம். சாண்டி கொலையை தொடர்ந்து யார் கொலை செய்தது என்று குடும்பத்திடம் அவர் விசாரிக்கும் இடங்களில் கலகலப்பு. அனுபவ நடிப்பால் அசத்தும் ஊர்வசி அவ்வப்போது டைமிங் காமெடி மூலம் ரசிக்கவும் வச்சிருக்காங்க. ஜெயராமின் மகளாக வரும் சஞ்சனா அனந்திகா பொருத்தமான தேர்வுன்னு சொல்லலாம். வீட்டு உரிமையாளராக யோகி பாபு, போலீஸ் அதிகாரியாக வரும் மிஸ்கின் ஆகியோரும் கவனிக்க வச்சிருக்காங்க. தமிழ்குமரன், சாண்டி, காயத்ரி, சென்ட்ரான் என அனைவருமே குறைவில்லா நடிப்பால் கவர்றாங்க. ஜார்ஜ் வில்லியம்ஸின் ஒளிப்பதிவும் பாக்ஸன் இசையும் படத்துடன் ஒன்றை செய்யுது. பல இடங்களில் நகைச்சுவை என்ற பெயரில் பொறுமையை சோதிக்கிறாங்க. திரைக்கதையும் ஒரு கட்டத்தில் திசை மாறி போகுது. தேவையில்லாத கதாபாத்திரங்களை கொட்டி வைத்திருப்பது நியாயமானு கேட்க தோணுது. சில இடங்களில் நீளமான வசனங்களும் உச்சி கொட்ட வைக்குது. கரடுமுடான பாதையில் வண்டி ஓட்டினாலும் இறுதியில் சமூக கருத்து என்று ஒன்றை சொல்லி இளைய சமுதாயத்திற்கு முக்கிய தகவலை சொல்லி எஸ்கேப் ஆகிவிட்டார் இயக்குனர்.